நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 9/5/2024 இன்றைக்கு கார்னியா ப்ளஸ். இந்த கார்னியா ப்ளஸில் ட்ரா நம்பர் 521. இந்த 521 நமக்கு முதல் கணக்கு வார கணக்கு எடுத்துப்போம். வார கணக்குலேயும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலேயும் நமக்கு முதல் கணக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த அமைப்பில் ஃபஸ்ட்டு ஏ போர்டுக்கு பார்ப்போம். இந்த ஏ போர்டில் மீண்டும் ஒரு 5 வரும் இந்த 4 வார கணக்கில். ஓகேங்களா? இதில் 7-0 ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில். ஓகேங்களா? இந்த கணக்குக்கும் இதில் 5 தான் வரணும். ஓகேங்களா? இதில் 5 தான் வரணும். வார கணக்குன்னு பார்க்க போனாலும் இந்த 0வுக்கு ஒரு 5 மீண்டும் வரணும். ஓகேங்களா? இதில் ஏ போர்டுக்கு 5 மீண்டும் இந்த கார்னியா ப்ளஸில் ட்ரா நம்பருக்கு மீண்டும் ஒரு 5 இருக்குது. நேற்றைய கணக்குலேயும் ஏ போர்டுக்கு 5 தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கில் பார்க்கும்போது மீண்டும் ஒரு 5 வருது ஏ போர்டுக்கு. அடுத்து பி போர்டுக்கு பார்க்கும்போது அதே போல் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் இது பி போர்டுக்கு 5-4 அப்படிங்கிறது வருஷ நம்பரில் இன்றைக்கு 3. ஓகேங்களா? இதில் 3 இருக்குது பி போர்டுக்கு. இதே கணக்கில் 4-2 அப்படிங்கிற கணக்குக்கு வார கணக்கில் பி போர்டுக்கு 1 இருக்குது. ஓகேங்களா? இதில் ஏபிக்கு பார்க்கும்போது 51 நேற்றுக்கு வந்த ரிசல்ட்டு அப்படியே ஏபிக்கு வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த கணக்கில் பிக்கு பி போர்டுக்கு 1. இதில் 2 நம்பர் பி போர்டுக்கு 3 அல்லது 1. ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு பார்க்கும்போது சி போர்டில் அதே போலயே நமக்கு இந்த 5 வார கணக்குக்கு முதல் கணக்கில் 8 சி போர்டுக்கு. ஓகேங்களா? இந்த 5 வார கணக்குக்கும் ஒரு 8 வரணும் சி போர்டுக்கு. அல்லது இந்த 4 வார கணக்குக்கு ஒரு 0 இருக்குது, ஒரு பவர். ஓகேங்களா? இந்த 4-1 அப்படிங்கிறதுக்கு ஒரு 0 வரும். ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு 2 நம்பர் இருக்குது, 0 அல்லது 8. ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு 2 நம்பர். இதில் டோட்டலாக இதில் எத்தனை நம்பர் வருது அப்படிங்கிறத ஒரு நம்பர் கொடுத்துருவோம். இந்த கணக்கில் நமக்கு முதல் கணக்கு 510, அடுத்தது 530. இது சி போர்டுக்கு உள்ள 0. ஓகேங்களா? இதில் 510, 530 இந்த 2 நம்பர் இருக்குது. சி போர்டுக்கு உள்ளது 0. அடுத்து இதில் சி போர்டுக்கு ஒரு 8 வருதுங்களா? அந்த 8ங்கிறதையும் பார்த்துருவோம். அதில் 518. ஓகேங்களா? இந்த கணக்கில் என்ன ஒரு விஷயம்னாக்கா 51 நேற்று வந்த ரிசல்ட் அப்படியே ஏபிக்கு வருது. உங்களுடைய அமைப்பில் இந்த அமைப்பு 51 வருதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதில் 538 ஒன்று இருக்குது. இது சி போர்டுக்கு 8 உள்ள கணக்கில் இந்த அமைப்பு எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் நம்பர்களே. இதில் எது மிஸ் ஆனாலும் சி போர்டுக்கு உள்ள 8 ஒரு நம்பிக்கையானதாக இருக்குது. உங்களோட கணக்கில் இது வந்ததுனாக்கா டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. 518, 538. அடுத்து நம்ம சீரியல் கணக்கில் ஒரு கணக்கை பார்த்துருவோம். அந்த சீரியல் கணக்குக்கு டபுள்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த டபுள்ஸை பார்த்துக்குங்க. 828, 699. ஓகேங்களா? இந்த அமைப்பில் டபுள்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஏசிக்கு வந்திருக்கு, அடுத்தது பிசிக்கு டபுள்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பில் அடுத்த கணக்கு இன்றைய கணக்கில் நமக்கு ஏபிக்கு டபுள்ஸ் வரணும். இந்த ஏபி டபுள்ஸில் தனி கணக்கு ஒன்று பார்த்தோம்னா 2-6 அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு 3 வரணும். ஓகேங்களா? அல்லது மீண்டும் இந்த 6 வரணும். இந்த 6ங்கிறது மீண்டும் வரணும். இந்த கணக்கில்
டபுள்ஸ் என்னென்ன வருது அப்படின்னா வருஷலாக வந்தால் இந்த 8 9க்கு 00. ஓகேங்களா, இதில் 00 வரும். அதில் பார்க்கும்போது 003. ஓகேங்களா, அதே போல் 006. இந்த 2 நம்பர் இருக்குது. ஓகேங்களா, இந்த அமைப்புக்குன்னு 003 006 2 நம்பர் இருக்குது நம்பர்களே. ஓகேங்களா, டபுள்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த அமைப்புக்கு அதே போல் எடுத்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அடித்த ரிசல்ட்டுக்கு அப்படியே எந்த இதுவும் பார்க்காம அப்படியே எடுத்தோம்னா 8 9. ஓகேங்களா, இது போல் கணக்குக்கு அதே போல் 2 9 அப்படிங்கிற கணக்குக்கும் நமக்கு அந்தந்த வரிசைக்கு எப்படி வருதுங்கிறத பார்த்துலாம். ஓகேங்களா, இதில் ஏ போர்டுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 8 6 அந்த கணக்கில் அடுத்தது 4. ஓகேங்களா, அதே போல் பி போர்டுக்கு 2 9ங்கிறதுக்கு அந்த 9 மீண்டும் கொடுக்குறோம். ஓகேங்களா, அடுத்தது 8 9 அப்படிங்கிறதுக்கு 0. ஓகேங்களா, அதில் 490. இதை பார்க்கும்போது மீண்டும் ஒரு இந்த பி போர்டுக்கு பார்க்கும்போது 2 9 அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு மைனஸ் பண்ணி வந்தால் 7 வரும் பி போர்டுக்கு. அந்த கணக்கில் பார்த்தோம்னா 470 அப்படிங்கிற கணக்கு வரும். ஓகேங்களா, இதில் சி போர்டுக்கு 0 உள்ளது தான் இதுவும். ஆனால் 0 கணக்குக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்குது நம்பர்களே. ஓகேங்களா, இதில் 0ங்கிறது அதிக நம்பர் வந்திருக்கு. வார கணக்குலேயும் நம்ம 30 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த சீரியல் கணக்கில் பார்க்கும்போது 0 வருது. 90 70 அப்படிங்கிற கணக்கில் இருக்குது. ஓகேங்களா, இந்த அமைப்புக்கு சிங்கிளாக வந்தால் இந்த நம்பரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்பரை கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டலாக 8 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த கணக்குலேயும் உங்களுக்கு எந்த கணக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி டைப் பண்ணுங்கள். இதில் சி போர்டுக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்கோங்கிறத பார்த்துருவோம். சி போர்டுக்குன்னு நமக்கு முதல் கணக்கில் 08 இந்த கணக்கில் கொடுத்துருக்கோம் வார கணக்கில். ஓகேங்களா, அடுத்து நமக்கு இந்த சீரியல் கணக்கில் பார்க்கும்போது 3 அல்லது 6 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த அமைப்பில் இருக்குது. சீரியல் கணக்குலேயும் 0 கொடுத்துருக்கோம். இதில் கொடுத்ததில் சி போர்டுக்கு பார்க்கும்போது அதிக நம்பர் சி தான் வந்து சி போர்டில் வந்து நமக்கு 0 தான் வந்திருக்கு. ஓகேங்களா, இன்றைய கணக்குலேயும் நமக்கு சி போர்டுக்குன்னு 4 நம்பர் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணுங்கள். போர்டுக்கும் நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அந்த அமைப்புலேயும் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் கரெக்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, இந்த அமைப்பில் என்னுடைய கணக்கு முழுசாக கொடுத்துட்டேன். உங்களுடைய கணக்கில் என்ன கணக்கு வருதுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நம்பர்களே. இது ஒரு நம்பர் கேட்டிருந்தார். கடைசியில் ஃபுல் நம்பரையும் டோட்டலாக ஒன்று கொடுங்கன்னு அதுக்காகவே இந்த இதை முழுசாக எழுதி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்போடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.